1984 ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் கேர்ள் இன் த பேஸ்மெண்ட். இந்த படம் 2021 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன, படம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் வாங்க. டாம் இவர் தான் குடும்ப தலைவன். இவருக்கு ஒரு மனைவி சாரா, எமி அப்படின்னு 2 பொண்ணுங்க. சாராவுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் 18 வயசு ஆக போகுது. ஒரு நாள் நைட்டு சாரா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் டின்னர் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வெளியே கிளம்பும்போது டாம் உள்ளே வராரு. நைட் நேரத்தில் வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறாரு. ஆனால் அன்றைக்கி நைட்டு சாரா யாருக்கும் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸோட போய் டின்னர் சாப்பிட்டு தன்னோட காதலனான கிறிஸோட சேர்ந்து நேரத்தை செலவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்கே வராங்க. அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வர சாராவை வாசலையே தடுத்து நிறுத்திடுறாரு டாம். இதுவே முதலும் கடைசியமாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு மகளை மிரட்டி அனுப்புகிறாரு. ஆனால் சாரா அப்பா சொன்னதால் எதையுமே காதில் வாங்கின மாதிரி தெரியல. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு நாள் சாரா தன்னோட காதலனான கிறிஸ்டோட சேர்ந்து ஃப்ளோரிடாவுக்கு போக போகிறேன் அப்படின்னு அம்மாக்கிட்டையும் தங்கச்சியான எமிகிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுறாரு டாம். சாராவை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் வீட்டில் யாரும் இல்லாத சமயமாக பார்த்து சாரா கிட்ட சாமர்த்தியமாக பேசி வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இவங்களோட வீட்டு பேஸ்மெண்ட்டில் போர்க்காலங்களில் பதுங்கி இருக்கிறதுக்காக ஒரு பாதாள அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளார போட்டு சாராவை பூட்டி வச்சிடறாரு. சாவி யார் கைக்கும் கிடைக்காத அளவுக்கு தன் கூடையே வச்சுக்கிறாரு. சாரா காணோம் அப்படின்னு கவலைப்படுற அம்மாவும் எமியும் சேர்ந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் டாம் தன்னோட மக காதலனோட சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு பொய் செய்தியை ஊரெல்லாம் பரப்பிடுறாரு. பாதாள குகையில் அடைபட்டிருக்கிற சாராவோட லைஃப் என்ன ஆகுது, அந்த பொண்ணோட வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெண் டைரக்டர் தான். உலகத்தில் இந்த மாதிரி கொடூரமான மனிதர்கள்லாம் இன்னும் நடமாடிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது படம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இதை உண்மை கதைன்னு வேற சொல்கிறாங்க. படம் பார்க்கும்போதே நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சிருது. கிளைமேக்ஸ் நெருங்க நாமளே கடவுள்கிட்ட வேண்டிக்கிற அளவுக்கு நம்மளோட பிளட் ப்ரெஷரை ஏற்றி விட்டுருக்காங்க. ஒரு வீடு 5 கேரக்டர், இதை மட்டுமே வச்சு ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காங்க டைரக்டர். அந்த பாதாள குகையை வீட்டில் இருக்கிற யாருமே ஏன் போய் செக் பண்ணல அப்படின்றது மட்டும் நமக்கு கடைசி வரைக்கும் தெரியவே மாட்டேங்குது. என்னதான் சாவி இல்லை அப்படின்றதாலும் கதவை உடைச்சாவது உள்ளே போய் பார்த்துருக்கலாம். அது மட்டும்தான் இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு லாஜிக் மிஸ்டேக். மற்றபடி ஒவ்வொரு சீனையுமே நீட்டி முழக்கமாக வளவளா கொலக்கொலா அப்படின்னு எடுக்காமல் டக்குன்னு அடுத்தடுத்த சீனுக்கு மூவ் ஆயிடுறாங்க. ஹாரர் த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த படம் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே. இந்த படம் ஹூலு ஆப்லையும் டிஸ்னி ப்ளஸ்லையும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கூகுளில் வருது. அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸில் இந்த படம் இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.